அன்பிற்குரியவர்களே, கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்று சொல்லி கடந்த முறை ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் கோபத்தில் 2 விதங்கள் இருக்கிறது. ஒன்று சரியான கோபம், இன்னொன்று தவறான கோபம் என்று சொல்லி அதனை பார்க்காதவர்கள் அதனுடைய முதல் பகுதியை பார்க்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதனுடைய லிங்கை நான் கீழே கொடுக்குறேன் கமெண்ட் பகுதியில், நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்பதை பார்க்கும் என்பதாக கோபம் வருவதற்கு காரணங்கள் என்ன? முதலாவதாக அறிவியல் ரீதியாக கோபம் வருவதற்கு காரணம் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நம்முடைய மூளையில் செரோட்டோனின் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதா, அதுதான் இந்த கோப உணர்வை கொண்டு வரக்கூடிய காரியத்தை செய்கிறது என்று அறிவியல் பூர்வமாக சொல்லுகிறார்கள். அதனால்தான் நம்முடைய உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. உணர்விலே பல காரியம் இருக்கிறது. ஒன்று மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது, சோகத்தை வெளிப்படுத்துவது. இதுபோல் கோபம் என்ற உணர்வும் அந்த செரோட்டோனின் அது சுரக்கிற பொழுது அப்படி அந்த கோபம் அதிகமாக வெளிப்படுவதாக சொல்லப்படுகிறது. அறிவியல் ரீதியாக இப்படிப்பட்ட காரணத்தை சொல்லுகிறார்கள். அதே வேளையில் அறிவியல் ரீதியாக பரம்பரை ரீதியாகவும் அந்த கோப குணம் மனிதர்களுக்குள்ளே வருகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்பா அதிக கோபக்காரராக இருந்தால் பிள்ளைக்கும் அதில் 50% இருக்கும் அப்படின்னு அறிவியல் பூர்வமாக சொல்லுகிறார்கள். அதாவது பரம்பரை குணம் என்று சொல்லக்கூடிய ரீதியிலே அப்படி அந்த கோப குணம் பிள்ளைகளுக்குள்ளே கடத்தப்படுகிறது என்று அறிவியல் பூர்வமாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது ஒரு காரணம். அது மாத்திரமல்ல, 2வது வகையான காரியம், உளவியல் ரீதியாக கோபம் வருவதற்கு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வளர்க்கப்படுகிற முறை, அதை வைத்தே மனிதனுடைய சுபாவம் அதிக கோபமுடையதாய் மாறுகிறது என்று சொல்லுகிறார்கள். சின்ன வயதிலிருந்தே அதிகமான பாதிப்புக்குள் ஆளாக்கப்படுகிற ஒரு குழந்தை, அது ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, சின்ன வயசிலே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டு, அது மாத்திரமல்ல மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டு அடித்து சித்திரவதைப்படுத்தி அப்படிப்பட்ட நிலையிலே வளர்க்கப்படுகிற குழந்தை, அது சுபாவமே அது மோசமான ஒரு சுபாவமாய் மாறுவதற்கு வாய்ப்பு உள்ளது என்று சொல்லுகிறார்கள். ஆகவே வளர்க்கப்படுகிற முறையும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் அன்பு, சாந்தம், அமைதி, பெற்றோருடைய அந்த அரவணைப்பு, இதன் மூலமாக வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்கு அவ்வளவாக அந்த கோப வெறி என்பது அதிகமாக வருவதில்லை என்றும் சொல்லுகிறார்கள். அவை உளவியல் ரீதியாக இப்படிப்பட்ட காரணங்களும் இருக்கிறது. அதே வேளையிலே நம்முடைய மரபணு அது எப்படி செயல்படுகிறதோ அதை பொறுத்தும் கோபங்கள் மனிதனுக்கு ஆளுக்கு ஆள் வேறுபடுகிறது என்று சொல்லுகிறார்கள். ஆக உளவியல் ரீதியாக வளர்க்கப்படுகிற ஒரு முறை, அதிகமாக பசி, பட்டினி, வேதனை, மன அழுத்தம், இதுக்கெல்லாம் ஆளாக்கப்படும் போது அவங்களுக்கு கோபம் வருகிறது. அப்படி தான் இந்த ரீதியாகத்தான் கடன் பிரச்சனை, இன்னும் வாழ்க்கையில் நினைச்சது நடக்கலை, அல்லது நம்ம யாரோ அடிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இதெல்லாம் மனுஷனுடைய மனசில் பாதிப்பை உண்டு பண்ணி அது கோபமாகி அது வெறியாக மாறுகிறது. இதுவே பலருக்கு வன்முறை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சுபாவம் மோசமானதாக மாறி அதிக கோப வெறி கொண்டவர்களாக மாறி விடுகிறார்கள். அப்படித்தான் சிலர்லாம் நல்ல பையங்களாக இருப்பாங்க, ஆனால் போக போக அவங்க வன்முறையாளர்களாக மாறி கலவரம், மத கலவரம், அரசியல் ரீதியான கலவரம், இன கலவரம், இதெல்லாம் ஆளாக்கப்படுகிற நிலைக்கு ஏன் போகிறாங்கன்னா, அவங்க பழக்கப்படுத்தப்பட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வளர்த்து அதற்கான உருவாக்கப்படுறாங்க. அதனால் அவங்களுடைய சுபாவம் அப்படியே மாறி விடுகிறது. இது 2வது வகையாக வரக்கூடிய உளவியல் ரீதியான காரணங்கள் கோபம் வருவதற்கு என்று சொல்லப்படுகிறது. 3வதாக கோபத்தை குறித்து ஆன்மீக ரீதியாக பார்க்கிற பொழுது, அதாவது மற்ற மதத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, போன ஜென்மத்தில் கோபக்காரரா நீ பிறந்திருந்தா, அல்லது போன ஜென்மத்தில் நீ ஏதாவது தீமை செஞ்சிருந்தா அது இந்த ஜென்மத்தில் உன்னை பாதிக்கும், அதனால தான் அதிக கோபமுடையவனா நீ இருக்கிற அப்படின்னு மற்ற மத நம்பிக்கையில் சொல்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்கிறது என்பதுதான் நம்முடைய காரியம். ஏன்னா நம்ம பைபிள் படி தான் ஒரு காரியத்தை பார்த்து வருகிறோம். அதனால் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும்போது நான் கர்த்தருடைய மார்க்கம், பைபிள், கிறிஸ்துவ மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது, நம்ம ஆண்டவர் இயேசுவே கோபப்பட்டார் என்று பைபிளில் சில இடங்களில் நீங்கள் வாசிக்கலாம். அப்போ ஆன்மீக ரீதியாக கோபப்படவே முடியாது, கோபப்படவே கூடாது என்பது தவறு. இயேசு கோபப்பட்டார் என்றால் அதில் ஒரு நியாயம் இருந்தது. தேவ ஆலயத்தை சுத்திகரிக்கும்படிக்கு ஆண்டவர் கோபப்பட்டார். யோவான் 2வது அதிகாரத்திலே அந்த சம்பவத்தை பார்க்கலாம். இயேசு ஏன் கோபப்பட்டார்னா, தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் கொய்யாக மாற்றி வச்சிருந்தாங்க.
தேவனுடைய சமூகத்திலேயே வியாபார ஸ்தலமாக மாற்றி காசுக்காரர்கள், புறா விற்கிறவர்கள், ஆடு மாடுகள் எல்லாம் ஆலயத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதை பார்க்கிற பொழுது ஆண்டவர்களுடைய பக்தி வைராக்கியம் வந்து, பிதாவினுடைய வீட்டை வியாபார வீட்டாய் மாற்றி விட்டீர்களே, இது ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறது, நீங்களும் அதை கள்ளர் குகையாக மாற்றிட்டீங்கன்னு சொல்லி தான் ஆண்டவர் கோபப்பட்டு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார். அப்போ கோபம் அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீக ரீதியாக பைபிள் ரீதியாக பார்க்கிற பொழுது நியாயமான ஒரு தவறுகள் நடக்கிற பொழுது நியாயமான காரியங்களுக்காக இயேசு கோபப்பட்டார். அதுபோலத்தான் நம்முடைய வாழ்விலும் ஒரு நியாயமான காரியங்களுக்கு நாம் கோபப்படுவது இயற்கை. அதனால தான் பைபிளில் என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே கோபத்திலே நியாயமான கோபம், ஒரு சரியான காரணத்திற்காக கோபப்பட்டு சுத்திகரிக்க வேண்டிய காரியங்களை சுத்திகரிப்பது அது நியாயமான காரியம். அதனால்தான் பிரசங்கிமார்கள் பிரசங்கத்தில் ஏன் கோபப்பட்டு எச்சரிப்பு செய்து கொடுக்கிறான்னு சொன்னால், அது தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு சத்தியத்தை சொல்லும்போது சில வேளை அவர்கள் பேசுவது கோபம் போல இருந்தாலும் நியாயமாய் சத்தியத்தை பேச வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஆகவே கோபப்படுகிறார்கள். இது பைபிள் ரீதியாக ஒத்துக்கொள்ளக்கூடிய காரியம். ஆனால் அந்த கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். அங்கே தான் ஒரு எல்லை, ஒரு பார்டர் இருக்கிறது. கோபத்தில் உடனே தூஷண வார்த்தையை பேசி அடிக்க போகிறது, வன்முறையில் ஈடுபடுவது, பழிக்கு பழின்னு சொல்லுவது, அந்த வெட்டு குத்துன்னு போகிறது, இது தேவன் அங்கீகரிப்பது இல்லை. அதனால் பைபிளில் இன்னும் இன்னொரு ஆலோசனை சொல்லியிருக்குன்னா, சங்கீதம் 37 சங்கீதம் 8வது வசனத்தில், கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம் அப்படின்னு அருமையாக சங்கீதம் 37:8 நம்ம வாசிக்கிறோம். அப்போ கோபம் என்பது சில வேளை அது நியாயமானதாக இருந்தாலும் அதை நம்ம எந்த விதமாக வெளிப்படுத்தணுமோ அப்படி வெளிப்படுத்தணும். அதனால தான் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் அப்படி வாசிக்கிறோம். அதனால் கோபம் எல்லை மீறி விடக்கூடாது, அதிலே நாம் கவனமாக இருக்கணும். அங்கே தான் கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படிங்கிற கேள்வி வருது. அது கட்டுப்படுத்துவது எப்படிங்கிறத நான் தொடர்ந்து அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த கோபம் அப்படின்னு சொல்லும்போது பைபிள் இன்னொரு விதமான கோபத்தை குறித்தும் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசித்து பார்த்தால், பிசாசானவன் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன் தனக்கு இன்னும் கொஞ்ச காலமே உண்டென்று அறிந்து உக்கிரம் கொண்டு பூமியில் இறங்கினபடியினால் மனுஷர்களுக்கு, உலகத்தில் உள்ளவர்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன் என்று அங்கே நீங்கள் வாசிக்க முடியும். அப்போ பிசாசு, சாத்தான் என்று சொல்கிறோமோ அது ஒரு தீய சக்தி. எப்படி இயேசு தேவன் என்று சொல்கிறோமோ அதுபோல் சாத்தான் என்ற தீய சக்தி இந்த உலகத்தில் வேலை செய்கிறது. அந்த சாத்தானும் கோபப்படுகிறான். அது எப்படிப்பட்ட கோபம் பாருங்க, அவன் கோபம் கொண்டு உக்கிரத்தோடு இறங்குறதுனால பூமியிலே குடியிருக்கிற மனுஷர்களுக்கு ஆபத்து வரும். இது ஆபத்தான கோபம். அதுதான் சாத்தான் இடத்திலிருந்து வரக்கூடிய கோபம். இயேசு கோபப்பட்டார் என்று சொன்னால் அதிலே அவர் எல்லை மீறி நடக்கவில்லை, தூஷண வார்த்தை பேசவில்லை, அவர் அவதூறாக எந்த விதமான தீமையான காரியங்களும் செய்யவில்லை, சுத்திகரிக்க வேண்டியவர்களை சுத்திகரித்தார். அன்றைக்கு சாத்தான் உலகத்திற்கே ஆபத்தை கொண்டு வரக்கூடிய விதத்திலே கோபத்தோடு இறங்குகிறான். அதனால தான் பூமியில் கலவரங்கள், வன்முறைகள், நாச மோசங்கள், பகைகள், அடிதடிகள், எத்தனையோ மோசமான தீமையான காரியங்கள் நடக்கிறது என்றால் சாத்தான் என்ற ஆவி மனிதன் நல்ல ஒரு மனிதனுக்குள்ளே புகுந்து அவன் சுபாவத்தை மாற்றும் பொழுது அவன் கோப வெறி உடையவனாய் மாறிவிடுகிறான். அந்த ஆவியினுடைய தாக்குதல் அவனுக்குள்ளே வரும்போது தான் மனுஷனாக இருக்கிறது இல்லை. அதனால சிலர் சொல்லுவாங்க, அவனுக்கு வேறொரு முகம் ஒன்று இருக்குது, அப்புறம் நான் மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, வேறொரு ஸ்பிரிட் எப்போ இறங்குதோ அப்போ நல்ல மனுஷன் கூட மோசமான மனுஷனாக மாறக்கூடிய நிலைக்கு போய்விடுகிறான். இது ஒரு தீய ஆவியினுடைய வேலை. பொதுவாக இந்த தீய ஆவிகள் நிறைய வேலைகள் செய்கிறது. அது குறித்து நான் பின்னர் தெளிவாக வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், அப்போது அந்த ஆவிகள் அதான் சாத்தான் என்று சொல்கிறோம். சாத்தான் என்றால் எதிராளி என்று சொல்லி அர்த்தம். பிசாஸ் என்றாலும் அப்போ குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி அர்த்தம். அவை இந்த பிசாசின் ஆவிகள் இது கண்ணுக்கு தெரியாது. அவன் ஆவி ரூபத்தில் இருக்கிறதுனால மாம்ச கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அதனுடைய செயல்பாடுகளை அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் ஒரு நல்ல மனுஷனுக்குள்ள இந்த ஆவி புகும்போது, நான் ஒன்றுமே நினைக்கல, திடீர்னு இப்படி கேள்விப்பட்ட உடனே ஏன் தான் இப்படி செய்தேன்னு தெரியல, செய்துட்டேன். அதாவது சிறையில் இருக்கிற மனிதர்களை குறித்து சாட்சிகளை நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எப்படி நீ ஜெயிலுக்கு வந்த? நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருந்தேன். திடீர்னு என் குடும்பத்தில் என் மனைவிக்கு விரோதமாக ஒருத்தன் எழுப்பி வந்தான். மனைவிக்கு விரோதமாக வந்தோடனே என்னால் தாங்க முடியலை. சட்டுன்னு ஆத்திரப்பட்டு கோபத்தோடு நான் அவனை தாக்கணும்னு நினச்சேன்.
உடனே விழுந்து செத்து போனா, இப்போ நான் உள்ளே இருக்கிறேன். அந்த ஆக்ரோஷத்தில் ஏன் தான் நான் அப்படி கோவப்பட்டேன்னு வருத்தப்படுறேன்னு சொல்லுகிற மனிதர்கள் எல்லாம் நாம் பார்த்துருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ அந்த ஸ்பிரிட்டு ஒரு மனுஷனை தொட்டு தாக்கி அட்டாக் பண்ணும்போது அவனுடைய சுபாவம் மாறுகிறது, அந்த நேரம் அவனுடைய முகபாவனை மாறுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் மாறுகிறது. இவனா இப்படி செய்கிறான், இந்த சகோதரியா இப்படி செய்தாங்க, அந்த நிலைக்கு மாறு காரணம் அந்த ஆவிகள், அந்த தீய ஆவிகள் மனுஷனை தாக்கும் போது அவர்கள் சுபாவம் மாறி கோப வெறி கொண்டவர்களாய் கோபத்திலே செய்யக்கூடாதவளை செய்து விடுகிறார்கள். இதுதான் ஆன்மீக ரீதியாக கோபங்கள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே இப்படி பல்வேறு விதத்தில் கோபங்கள் வருவதற்கு காரணமாக இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்னா இதுக்கு தீர்வு காணணுமே. அதான் கேள்வி என்ன, கோபத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்பது.